கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒரு விளம்பரத்தை அடித்து இது துவக்கோலா கண்டிருக்கிறார். இதில் என்ன 46 பிரச்சனைகள் மக்களுக்கு இருப்பதாகவும் அந்த 46 பிரச்சனைகளை அங்கங்க வீடு வீடாக வந்து அரசு அதிகாரிகள் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க மனு மூலமாக அவர் கொடுத்தா அந்த அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு அனுப்பி தீர்வு காணப்படுமா? இது நடக்குமா? இதெல்லாம் திமுகவுடைய சித்து விளையாட்டுகள், மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல். அடுத்த ஆண்டு தேர்தல் நட இருக்கிறது. இப்பொழுதுதான் முதலமைச்சருக்கு 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா கண்டறிந்திருக்கிறார். ஆக ஸ்டாலினே ஒத்துக்கொள்கிறார். 46 பிரச்சனை திமுக ஆட்சியில் மக்களிடத்தில் இருப்பது என்று ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார். அப்படின்னா இந்த ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சி கும்பகரண ஆட்சி தானே. இது உண்மைதான் நாம் பேசுறோம். அவர்கள் அச்சிட்டு வெளியிட்ட இந்த தாள் நாம் அச்சடிக்கல, அவர்களே அச்சடித்து வெளியிட்டிருக்காங்க. தொடக்க விழா கண்டுக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு 46 பிரச்சனை இருப்பது என்று இன்றைய முதலமைச்சர் இப்பதான் மக்களுடைய பிரச்சனை கண்டறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அரசு தேவையா? இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம தொலைக்காட்சி பார்ப்போம், பத்திரிகையில பார்ப்போம், தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்ன, பத்திரிகை ஊடகத்தில் கொலை நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இன்றைக்கு நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் பார்க்கின்ற பொழுது கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கிற நாளே இல்லை. தினந்தோறும் பத்திரிகை செய்தி இதுதான் தலைப்பு செய்தியா வந்துகிட்டு இருக்குது. இப்படி சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி தேவையா? இன்றைக்கு ஆத்தூர்ல, எங்களுடைய சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல 3 நாளைக்கு முந்தி ஒரு பட்டம் பகல்ல ஒரு நகைக்கடையில ஒரு 2 பேர் போய் நகை வாங்குற மாதிரி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தொடர வேண்டுமா என மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.